திமுக வேட்பாளர்களுக்கான இந்த நேர்காணல் அப்படிங்கிறது தொடர்ந்து நடத்திட்டு வராங்க திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள். இந்த நிலையில 4வது நாளா இந்த நேர்காணல் நடந்துட்டு வருது. விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் கூற நாம கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். தொடர்ந்து 4வது நாளா நடக்கக்கூடிய இந்த நேர்காணல் பற்றின தகவல்களை பதிவு செய்யுங்க. சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் 4வது நாளாக திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் நேர்காணல் நடத்தி வருகிறார். இன்றைய தினம் ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை இந்த மாவட்டங்கள்ல இருந்து 500க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் நேர்காணல்ல பங்கேற்றிருக்கிறாங்க. 21 சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் இன்றைக்கு ஒரு நேர்காணல் நடத்தி வருவதை பார்க்க முடிகிறது. திமுக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான துரைமுருகன் காட்பாடி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறதுனால அவரும் இன்றைக்கு நேர்காணல்ல பங்கேற்றிருக்கிறார். திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகனிடம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேர்காணல் நடத்தி வரக்கூடியதையும் பார்க்க முடிகிறது. அதே மாதிரி அமைச்சர்கள் ஏவா, வேலு உள்ளிட்டோரும் இன்றைய நேர்காணல்ல பங்கேற்றிருக்கிறாங்க. ஒவ்வொரு தொகுதியிலையுமே வேட்பாளர்களுடைய பலம் எப்படி இருக்கு, திமுகவினுடைய வாக்கு வங்கி எப்படி இருக்கு, வரக்கூடிய நாட்கள்ல என்னென்ன விஷயங்களை சரி பண்ணா அங்க வெற்றி வாய்ப்பு இருக்கும், யாருக்கு வாய்ப்பு கொடுத்தா அங்க நம்ம வெற்றி பெற முடியும் அப்படிங்கறதெல்லாம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேட்டு வருகிறார். அதன் அடிப்படையில இந்த நேர்காணலை மையமாக வைத்து வரக்கூடிய நாட்கள்ல திமுகவினுடைய வேட்பாளர் தேர்வு அப்படிங்கிறதும் நடைபெற இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.